ராமு, கல்யாண சீரியல்லாம் ஏன் பித்தளை பாத்திரமா கேக்குறீங்க? சோமு, மாப்பிள்ளைக்கு பேரிச்சம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டாக்டர், எப்படி உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு? நோயாளி, நானும் நண்பனும் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் சார். சர்வர் நாங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு சார். டாக்டர், அப்படி என்ன கேட்டீங்க? நோயாளி, 4 இட்லி வைங்கன்னு சொன்னோம். அவரு 4 நாளைக்கு முன்னாடி மீதமான இட்லிய வச்சிட்டாரு சார். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அமலா, வரப்போற கணவர் குடிகாரர்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏன்? விமலா, இங்கிலீஷ் கத்துக்கலாமேன்னு தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அமலா, உன் கணவர் உடம்புக்கு முடியாம படுக்கையா இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? விமலா, ஏதோ பரவாயில்லடி, காலையில எந்திரிச்சதும் காபி மட்டும் போட்டு தராரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. யோ, கடையில யாரு? கடையில யாரியா? ஷாம்பு பாக்கெட் கொடுங்க. என்ன கேட்டீங்க? ஷாம்பா? பாபு, ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்னடா வித்தியாசம்? கோபு, தெரியலடா. ராமு, பாம்பு போட்டா வாயில நுர வரும், ஷாம்பு போட்டா தலையில நுர வரும். ஜோக். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சார், நான் ஷாம்பு கேட்டேன், சம்பந்தம் இல்லாம பேசிக்கிறீங்க. நோயாளி, ரொம்ப நாள் உயிரோடு இருக்க என்ன செய்யணும் டாக்டர்? டாக்டர், சாகாம இருக்கணும்பா. ஜோக். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சார், அது என்ன கடைசியில ஜோக்னு ஒரு வாட்டி சொல்றீங்க? ஜோக்க நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல? அதான் தெரியுது இல்ல, அப்புறம் ஜோக் பண்றீங்க. சரி, டவுன் பஸ் கொடுங்க. டவுன் பஸ்ஸா? டவுன் பஸ் தெரியாது? டவுன் பஸ்ங்கிறது ஸ்நாக்ஸ். 20 வெரைட்டிஸ்க்கு மேல இருக்கு. ரொம்ப ஆத்தென்டிக்கான டேஸ்ட். ஊர்ல நம்ம பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, ஆமா, அதே மாதிரி இருக்கும். நம்ம ஊர் ஸ்நாக் அதேதான். டவுன் பஸ் எடுத்து கொடுங்க. அதுல என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என் ஃபேவரட் தேன்குழல் முறுக்கு. இந்தாங்க. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன ஒரு ஜோக் சொல்லவா? பாபு, என்னடா சார் ஒரு நிமிஷம். அது என்ன, ஒவ்வொரு ஜோக்குக்கு கீழே ஏதோ குனிஞ்சு பாக்குறீங்க? இல்ல, ஜோக்ல ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கேன், நான் அத படிக்கிறேன். எங்க அந்த புக்க கொடுங்க. பாத்துட்டாங்க. உலக மகா காமெடிகள். ஆமா, அப்படின்னா இந்த புக் இல்லாம சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.